இந்த வீடியோவில் வெள்ளைக்காரர் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு சாமி ஆடிட்டு இருக்காரு. இவர் தான் வெள்ளைக்கார சாமி. பிரிட்டிஷ் நாட்டில் பிறந்த இவர் மக்களுக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு. கடைசியில் இவரை எப்படியோ சுட்டு கொண்டுட்டாங்க. அதனால் அதுக்கப்புறமா இவரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை எல்லாரும் வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் என்னடா வெள்ளைக்காரனெல்லாம் கும்பிட்றீங்கன்னு நக்கலாக சிரிச்சு கமெண்ட்லலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. நான் இன்னொருக்கா இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். இவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர். வெளிநாட்டில் பிறந்த இவர் நிறைய மகிமைகள் அதிசயங்கள்லாம் நிறையா மக்களுக்காக பண்ணி நல்லது பண்ணி கடைசியில் இவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து கடவுளாக மாறிட்டாரு. நிறைய பேர் வந்து கடவுளாக வச்சு இந்தியாவில் கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் வழிபட்டு இருக்காங்க. இவ்வளவு தான் இந்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம். நான் எந்த மதத்தையும் தாக்கி பேசணுங்கிறக்காக இந்த பதிவை போடல. கிறிஸ்தவத்திலையும் இதே தான் சொல்றாங்க. பரிசுத்த ஆவி அசுத்த ஆவின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இந்துலையும் பேயின்னு சொல்றாங்க, கடவுள்னு சொல்றாங்க. அவங்க எல்லாமே வந்து மனுஷங்களா பிறந்து செத்து ஆவியானவங்கள வந்து கெட்ட ஆவிகளை பேயினும் நல்ல ஆவிகளை நிறைய இடங்களில் கடவுளாகவும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்து மதத்தில் இருக்கிற மாதிரி பல இடங்களில் பாஸ்டரோட உடம்புல ஏசி இருக்கிறதாகவும் நிறைய சாமி ஆட்டங்கள் பேய் ஆட்டங்கள்லாம் இந்த கிறிஸ்துவ மதத்துலேயும் உண்டு.